ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தென்னாலிராமன் கதைகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் விஜயநகரத்துக்கு ஒரு கலாட்சேப கலைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. அரசர்கிட்ட தன்னுடைய கலை திறமையை காட்டி பரிசு பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்திருக்காரு. அரசரும் அதற்கு சம்மதிச்சிருக்காரு. ஆனா முதல்ல அரண்மனையில கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டாம், அந்த புறத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மகிழ்விக்கணும், அதுக்கப்புறமா அரண்மனையில கலை நிகழ்ச்சி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அரசர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தென்னாலிராமனை அனுமதிக்க கூடாது, அவனை அரண்மனைக்குள்ளேயும் விடக்கூடாது அப்படின்னு காவலர்கள் எல்லாத்துக்குமே கட்டளை இட்டுட்டாராம். ராணி இதை பற்றி கேட்டிருக்காங்க அரசர்கிட்ட. அதுக்கு அரசர் சொன்னாராம், இல்ல தென்னாலிராமன் ரொம்பவே சேட்டை பிடிச்சவன், இங்க வந்தான் அப்படின்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு வித்தையை காட்டி வேடிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனாலதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா தென்னாலிராமனுக்கு எப்படிங்க விஷயம் தெரியாம இருக்கும்? அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவரும் உடனே கிளம்பி அரண்மனையில அந்த புறத்துல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு உடனே விரைந்து வந்திருக்காரு. ஆனா அரசர் தான் கட்டளை இட்டிருக்காரு, தென்னாலிராமனை அரண்மனைக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி. உடனே அரண்மனையுடைய காவலர் அவரை உள்ள விடாம தடுத்திருக்காரு. தென்னாலிராமன் எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காவலர்கிட்ட சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க, நான் அடிக்கடி அரசர்கிட்ட இருந்து நிறைய பரிசு எல்லாம் வாங்குறேன், இந்த முறை என்ன உள்ள விடுங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசுல சரி பாதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த காவலரும் யோசிச்சு பார்த்திருக்காரு, தென்னாலிராமன் அடிக்கடி அரசர்கிட்ட இருந்து நிறைய பரிசுகள் வாங்குறது இவருக்கும் தெரியும், அதனால அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமனை அரண்மனைக்குள்ள அனுமதிச்சிட்டாராம். அரண்மனைக்குள்ள எப்படியோ நுழைஞ்சிட்டாரு. ஆனா அந்த புறத்துக்குள்ள நுழையணும்ல, அந்த இடத்துலயும் ஒரு காவலர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சுட்டு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு தென்னாலிராமன். ஆனா அந்த காவலர் உள்ள விடவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதம் பண்ணியிருக்காராம். உடனே தென்னாலிராமன் முதல்ல அரண்மனையில இருந்த வாயில் காவலர்கிட்ட என்ன சொன்னாரோ அதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். இங்க பாருங்கள் காவலரே, அரசர்கிட்ட இருந்து எனக்கு நிறைய சன்மானங்கள் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே, இப்போவும் என்ன உள்ள அனுமதிச்சுங்க அப்படின்னா நான் அங்க போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய பரிசுகள்லாம் வாங்கிட்டு வருவேன், எனக்கு கிடைக்க போற அந்த சன்மானத்துல உங்களுக்கு சரி பாதியா நான் உங்களுக்கு கொடுத்துருதேனே அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவுதாங்க, அந்த காவலர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லையா. உடனே தென்னாலிராமனை உள்ள அனுப்பிட்டாராம். ஒரு வழியா எப்படியோ தென்னாலிராமன் அந்த கலை நிகழ்ச்சி நடைபெற இடத்துல சேர்ந்துட்டாரு. அங்கவும் கலை நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாகவதர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது கோபிகள் கிட்ட இருந்து வெண்ணையை திருடியதையும் அவங்க கிட்ட அடி வாங்கியதையும் பாடிக்கிட்டே ஆடியபடியே இருந்திருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. ஆனா தென்னாலிராமனாலதான் சும்மாவே இருக்க முடியாதே. தன்னுடைய அருகில் இருந்த ஒரு கை தடியை எடுத்து அந்த பாகவதருடைய தலையில புத்துன்னு ஒரு அடி வச்சிட்டாராம். அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம அந்த பாகவதரும் ஐயோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாராம். எதிர்பாராத நேரத்துல யாராவது நம்மள திடீர்னு அவ்வளவு வேகமா அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அவருக்கும் இருந்திருக்கு. அடியோட வலி தாங்க முடியாம ரொம்பவே கத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா தென்னாலிராமன் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா அவரை பார்த்து சிரிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, என்ன பாகவதரே, இதுக்கே இப்படின்னா எப்படி, கிருஷ்ணர் கோபிகள் கிட்ட இருந்து வெண்ணெய் திருடியதற்காக நிறைய அடிகள் வாங்கினாரு, நீங்க இந்த ஒரு அடிக்கே இப்படி கத்துறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணிருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே வாய் விட்டு சிரிச்சிருக்காங்க. ஆனா அரசர் ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு. இந்த தென்னாலிராமனுக்கு இதுவரைக்கும் நான் நிறைய பொண்ணையும் பொருளையும் தான் பரிசா கொடுத்திருக்கேன், அதனாலதான் தென்னாலிராமன் இவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டான், இந்த தடவை இவனுக்கு நான் தண்டனையை தான் பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க இந்த கலாட்சேபம் முடிஞ்சதும் இவனை இழுத்துட்டு போய் ஒரு 30 சாட்டை அடிய பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் மன்னர். ஒரு வழியா எப்படியோ அந்த கலை நிகழ்ச்சியும் முடிஞ்சுட்டான். அரசரோட முன்னிலையில தென்னாலிராமனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அரசருடைய முன்னிலையிலேயே அவனுக்கு 30 சாட்டையடிய கொடுக்கறதுக்காக இழுத்துட்டு வந்திருக்காங்க. தென்னாலிராமனை அடிக்கிறதுக்காக சாட்டையை எடுத்து அவருடைய முன்னாடி வச்சு அதை சொல்லட்டி காமிச்சிருக்காங்க. ஆனா தென்னாலிராமன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம, நிறுத்துங்கள் ஐயா, எதற்காக இந்த சாட்டையை என் முன்னாடி சுழற்சி காட்டுகிறீர்கள், நான் இதுக்கு முன்னாடியே இந்த பரிசை 2 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட உடனே மன்னர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தெனாலிராமன்
யார் இந்த கசையடி பரிசுக்கு ஆசைப்பட்டான், யார் இந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தெனாலிராமனும் ஒருத்தர் இல்லை அரசே, இருவர் அப்படின்னு சொன்னாராம். அரசரும் உடனே யார் இந்த முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே தெனாலிராமனும் நடந்தது எல்லாத்தையுமே அரசர்கிட்ட சொல்லிட்டாராம். ஒருவர் அரண்மனையினுடைய காவல்காரன், இன்னொருவன் அந்த புறத்தினுடைய காவல்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்களுக்கு தான் நான் பரிசை பகிர்ந்து அளிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் அரசே அப்படின்னு சொல்லியிருக்காரு தெனாலிராமன். இதை கேட்ட உடனே அரசரும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. சரி, அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அவங்க 2 பேருமே நம்மளுக்கு நிறைய பரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்காங்க. உடனே அரசரும் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லாம, தெனாலிராமன் உங்களுக்கு அவருக்கு கிடைக்க போற பரிசை சரிபதியா கொடுப்பதாக சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க இருவருமே தங்களுக்கு நிறைய பரிசு கிடைக்க போகுதுங்கிற ஆவல்ல ஆமரசே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவ்வளவுதாங்க. அரசர் உடனே இந்த சாட்டை சுழட்டினவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவர்கள் இருவருக்குமே ஆளுக்கு 15 சாட்டையடிகளை பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரும் ஆளுக்கு 15 சாட்டையடியை பலார்னு விட்டு விளாசிருக்காரு. இதை பார்த்த தெனாலிராமன் ரொம்பவே சிரிச்சிருக்காரு. பரிசுக்கு ஆசைப்பட்டு என்னை உள்ளே விட்ட இவர்களுக்கு இது சரியான தண்டனை தான் அப்படின்னு நினைச்சாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.